நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூஸ். சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நாம இப்ப பார்க்க போறது நம்ம மல்லியை பத்தி தாங்க. என்னடா மல்லியை பத்தி, மல்லிக்கு என்னடா குறை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மல்லி வீட்டுல போயிட்டு ஒரு பக்கம் அராஜகம் பண்றா, ஒரு பக்கம் நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்மளவே ஆக்கிரமிக்கிறா, நம்மளவே ஒரு பக்கம் அவதூறா பேசுறா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரி பேசின்னு இருக்காரு நம்ம ராஜேஸ்வரியும். மறுபக்கம் ரஞ்சிதமா, ஆடா பாவங்களா டே, அவங்க வீட்டில் இருந்து அவங்க 2 பேரே துரத்தி அனுப்பிச்சிட்டு இப்போ அவங்க வந்து இங்கே அட்டகாசம் பண்ண இருக்காங்கன்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? இதெல்லாம் எதனா எடுப்படுமா சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. இவங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் டென்ஷனாக இருக்குது, கடுப்பாக இருக்குது. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டாலும், அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருந்து வெளியே போயிடுறாரு ஒரு வேலை விஷயமா. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சொத்து எல்லாமே நம்ம பேருக்கு கரெக்டாக இருக்கணும், அதை வந்து கேஸ் போட்டுக்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு வாதாடியே அந்த கேஸை ஒரே அடியாக தவிடுபடி ஆக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வக்கீலை பார்த்துட்டு வரணும், நல்ல வக்கீலை பார்க்கலான்னு வெளியே போயிடுறாரு. மல்லி வீட்டிலே இருக்காங்க. அப்படிப்பட்ட நம்ம மல்லியை அப்படியே கழுத்தை பிடிச்சி வெளியே தரன்னு இழுத்துன்னு வந்து வெளியே நூக்கி வச்சிடறாங்க. ஐயோ எம்மானு மல்லி கத்துறாங்க. ஒரு பக்கம் கத்துற சவுண்டு ஒரே ஒரு பக்கம் கிளிக்குதுன்னா பார்த்துக்கோங்க. அந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு. அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம ராஜேஸ்வரி நூக்கி அடிக்கும் போது ஒரு டைலாக் வேறு, இதுக்கு மேலே அந்த வீட்டுக்குள்ள வந்தால் உன் புருஷன் விஜய் இதே மாதிரி தான் நூக்கி அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, விஜய் போலீஸ் கூட வந்துடுறாரு. வந்த உடனே பார்க்கணுமே, சப்புன்னு 4 அடி. உடனே எதுவுமே பேசாமல் சைலண்ட் ஆயிடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரி என்ன பேசுறது ஏது பேசுறது சொல்லிட்டு தெரியாம வாய முடியும் சைலண்டா நின்று இருக்காங்க. இதுக்கு தாங்க சொல்றது, எந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஆடுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் அடி மேல அடி உளுந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு, இதுக்கு தான் சொல்றது தன்வினை தன்னை சுடுன்னு சொல்லிட்டு, நீங்க பண்ண விஷயம் எல்லாம் உங்களை தேடி வந்து அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அது இதுதான் போல. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதே சமயத்துல பரவாயில்ல, எத்தனை விஷயம், எத்தனை கஷ்டம், எத்தனை துக்கம், துயரம் எது வேணாலும் வரட்டுனா எல்லாத்தையும் ஒரு பக்கம் நான் பார்த்துக்க வேண்டாம், எல்லாத்தையும் தாங்கி இரும்பாயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ஒரு பக்கம் டைலாக்லாம் விட்டுன்னு இருக்காரு. இதெல்லாம் கேட்டால் நம்ம ராஜேஸ்வரி வந்து டே முடிஞ்சதா பண்ணிக்கூடா, உன்னால் ஒன்றும் முடியாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயில் வந்த மாதிரி எல்லாம் பேசின்னு இருக்காங்க. அவங்களுக்கு என்னங்க வாய் இருக்குது, பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம கேட்டால் வேலைக்கு ஆகுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். தன்வினை தன்னை சுடும் சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அவங்க செய்கிற செயல் அவங்களுக்கே மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக வந்து முடிய போகுது. அந்த சமயத்தில் தான் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க, ஆடா நம்ம பண்ணதெல்லாம் தப்போ, இப்படியெல்லாம் பேசிக்கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்களுக்கு புரிய வரும். அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம மனோவர் இருக்கார்ல, இந்த சுடரி எப்படியாவது உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அவளை அந்த வீட்டை விட்டு துரத்தணும், அவரும் படாத பாடுபடுறாரு. ஆனால் கண்ணா, நீ என்னதான் பாடுபட்டாலும் வாழ்க்கையில நீ உண்மையை கண்டுபிடிக்க போறதில்ல, லாஸ்ட் வரையும் நீ இப்படியே தான் சுத்தினே தான் இருக்க போற அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்துச்சுங்க. இப்போ என்ன தாண்டா பண்றது, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, அதுக்கு ஒரு எண்டே இல்லையா, ஒரு எண்டை கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விருப்பப்பட்டு கேட்டு இருக்கீங்க. அதே சமயத்தில் இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு எண்டு விஷயமும் நடக்க போகுதுங்க. அது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போறேன். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வேற எதுவும் இல்லைங்க, நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க இருந்து ஸ்கூலில் இப்போ வந்து லீவ் வந்துருச்சு, அதனால நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜய் இருந்து இல்லை வேணாம், அந்த ராஜேஸ்வரியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியாது, எதனா வெள்ளவன் பண்ணுறவா, நீ வந்தேன்னா உன்னை வச்சு அவங்க எதனா வெள்ளவத்தை உருவாக்கி அந்த சொத்தெல்லாம் மீண்டுவா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதே சமயத்தில் நம்ம கதிரேசன் செம்ம டென்ஷன் இருக்காரு, தான் பொண்ணை விட்டுட்டு இவன் எப்படி போய் அங்கே இருக்கலாம், எப்படி அவங்க சந்தோஷப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல கூலி குருவி உட்காந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாங்க. இவங்க பண்ற பிளான் எல்லாம் பார்த்தா நமக்கு பயமா இருக்கு. ஒரு பக்கம் ஐயோ இப்படி அப்படி பிளான் போட்டு லாஸ்டா நம்ம விஜய் இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே பாக்குறீங்க. அதெல்லாம் நடக்காதுங்க, நடக்காது. என்னைக்குமே நம்ம விஜய்க்கு மட்டும்தான் வெற்றி என்பது நிரந்தரம்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே அவருக்கு எழுதி வச்சுட்டு இருக்கு. அதனால அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இதுக்கு மேல அவருக்கு வெற்றி மட்டும்தான் ஒரு பக்கம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்காங்க. அதே சமயத்துல எந்த டொப்புன்னு சவுண்டுன்னு சொல்லிட்டு பாக்குறீங்க, அது வேற ஒன்றும் இல்லைங்க. இங்க பக்கம் வந்து நிறைய பேர் நம்ம வந்து நல்லா பேசுகிறோம், நல்ல தகவலெல்லாம் பரப்பின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அது எதுவுமே பரப்ப விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு மேலே சவுண்டை கொடுத்து நம்மளை அப்படியே ஸ்மார்ட் டைவெர்ட் பண்ணுவாங்க. அது எதுவுமே நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க. நம்ம சொல்கிற முக்கியமான கருத்துக்களை மட்டும் நீங்கள் காதில் வாங்கி கரெக்டான வழியில் நீங்கள் நடந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை நம்ம தெளிவாக சொல்லிக்கலாம். அதே சமயத்தில் நம்ம மல்லியோட அண்ணன், அவனுக்கு ஒரு 20 லட்சம் 10 லட்சம் ஆகுமேடா, அவன் என்னடா அவன் உயிரோட தான் இருக்கான்னு அந்த அழகன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உயிரோட தான் இருக்காப்ல நம்ம ஆளுக்கு இன்னும் எந்த ஒரு பிரச்சனையும் வரல, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இன்னும் 1 வீக் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம விஜய் எப்படியாவது சொத்தை கைப்பற்று அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு பக்கம் நார்மலாக முடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க. ஆனால் அது போல் நடக்குமா, வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது, செய்யவும் முடியாது. பார்ப்போம், கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கை தானே எல்லாம் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையோட போனால் கண்டிப்பாக எல்லாமே வெற்றி கிடைக்கும்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க. அது போல் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நாம் இந்த வீடியோவில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க தாங்க போகிறோங்க. பார்த்து எல்லா விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க. சரி, இதுக்கு அடுத்தபடியாக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்கார்ல, அவர் இருந்து ஒரு பக்கம் அவரோட ப்ராப்பர்ட்டி, அதாவது சொத்து பணம் கொஞ்சம் வச்சுருந்தார். எப்படி இருந்தாலும் ஒரு 20 லட்சம் இருந்திருக்கும். அதை வந்து அசால்ட்டாக அந்த ரகு வந்து அழகாக
காசை ஆட்டே போட்டுன்னு போயிட்டான். இப்போ வந்து நம்ம கதிரேசன் அதை போய் பார்க்குறாரு. எங்கே அந்த சுடரி அவள் வாயா ஓட்டுறா, அவளை நீ தான் லாஸ்ட்டாக அந்த வீட்டில் இருந்தா, ஒழுங்கு மரியாதை உண்மையாக சொல்கிறேன், நீ தானே எல்லா பணத்தையும் எடுத்த அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அவள் பக்கம் திரும்புது. அவள் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி இன்னும் எப்படி இப்படி இப்படி எப்படின்னு நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் நடிப்பை பார்த்துட்டு ஒரு பக்கம் ஆஸ்கர் அவார்டே கொடுத்துட்றான் போல, இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பர்ஃபெக்டாக நடிக்கிறதுக்கு உன்னால் மட்டும் தான் முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம். வந்த நம்பருக்கு தருக. இந்த மாதிரி நிறைய விஷயமெல்லாம் சைட்லேருந்து வரும். அது எதுவும் நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க. நாம் என்ன சொல்கிறோம்ல அதை உன்னிப்பாக கவனிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.